என் படத்தில் வந்து சொல்லுவாங்க, நான் வந்து அசிஸ்டன்ட் டேரக்டர் போது யார் அந்த ஹீரோயின், ஏன்னா நான் நிறைய பார்க்குறதில்ல படம். உடனே வரிசையாக சொல்லுவாங்க, சார் இந்த பொண்ணு இப்போ சொல்லிட்டு இந்த பொண்ணு நீ லவ் பண்ணுறியடா அப்படின்னு கேட்பேன். ஆக்சுவலாக அசிஸ்டன்ட் அப்படி தான் அமைத்தேன். ஒரு டேரக்டர் ஒரு ஹீரோயினை தேர்ந்தெடுக்கிறதே ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். அப்புறம் அந்த படத்தினுடைய ஹீரோயின் பேர் சக்தி அப்படின்னா, அவனுக்குள்ள அந்த சக்தின்ற வார்த்தை சின்ன வயசுலேருந்து அந்த பேர் ஓடிக்கிட்டே இருக்குன்னு. ஏன்னா ஃபஸ்ட்டு படத்தில் நான் சாருன்னு ஒரு இது எடுத்தேன், சாருமதி அப்படின்றது. அது வந்து ரேவுடைய படத்துலேருந்து வந்த ஒரு பேர். ஸோ அந்த சக்தின்னு சொல்லும்போது இட் ரிவர் பிட்ஸ் இன்சைட். அவனுக்கு வந்து அந்த சக்தின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பேர். ஐ திங்க் இட்ஸ் ஆஃபன் யூஸ் டு நேம். பட் ஆனால் அந்த பையனுக்கு ஏதோ இதெல்லாம் திஸ் ஆல் ஷோஸ் தட் ஹவு த டிரெக்டர் இஸ் ஸோ இன் டு த ப்ராஜெக்ட். தட்ஸ் வாட் இட் ஷோஸ். ஸோ எனக்கு ஒரு சஜஷன் வந்து ரியோ ராஜ்ன்றதை ரியோன்னு பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அதை பிகாஸ் இட்ஸ் வெரி கேட்சி. ராஜ் வேணாம், ஹியர் ஆஃப்டர் யூ கால் யுவர் செல்ஃப் ரியோ. நல்லா இருக்கு இனிமேல். ஏன்னா ராஜ்ன்றது அதை டைல்யூட் பண்ணுது. ரியோ ஓ ஜஸ்ட் இட் கோஸ் அப். ஆக்சுவலி ரியோ நல்லா இருக்கு. இதுக்கப்புறமா ஒன்லி ரியோ அது போதும். லியோ அது மாதிரி லியோ அது நல்லா இருக்கு. ஆக்சுவலாக ரியோ அப்படின்னு